அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் இறைவா கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினின் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் ஃபாதர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் போலி இறைவாக்கினர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கின்றார். போலித்தனம், போலித்தன்மை என்பது இன்று எல்லா இடங்களிலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இன்றைய சமூகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது உணவு பொருட்களை எடுத்துக்கொண்டால் போலி, நுகர்வோர் பொருட்களை எடுத்துக்கொண்டால் போலி, ஆன்மீகத்திலும் போலித்தனம் அதிகமாகி இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாவற்றிலுமே போலி தன்மை இருப்பதனால் இந்த உலகம் போலியான மாயையான ஒரு உலகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை அறிந்த இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லக்கூடியது, போலி இறைவாக்கினர்களை குறித்து கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்களைப் போல அவர்கள் வருவார்கள், எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கின்றார். நம்முடைய வாழ்வில் நாம் பல நேரங்களிலே இத்தகைய போலி இறைவாக்கினர்களை கண்டு கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே என்று கத்தி ஜெபிக்கக்கூடிய மனிதர்கள் நாங்கள்தான் கடவுள் என்று கூட, கடவுள் அதிசீக்கிரத்திலே வர இருக்கிறார் என்று மக்களை ஏமாற்றக்கூடிய நிலையில் பல நேரங்களிலே இறைவாக்கு உரைக்கக்கூடிய மனிதர்களை நாம் இன்று அடையாளம் காணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் போலி இறைவாக்கினர்கள், யார் உண்மையான இறையடியார்கள் என்பதை நாம் இனம் கண்டுகொண்டு உண்மையான இறைவாக்கினர்களை நாம் அடையாளப்படுத்தி அவர்களுடைய செயல்கள் வழியாக நாம் இந்த உலகத்திலே பல்வேறு காரியங்களை அறிய முடிகிறது. எனவே போலி இறைவாக்கினர்களை குறித்து கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க கடவுள் நமக்கு இன்று அழைப்பு விடுக்கின்றார். உண்மையான நல்ல இறைவாக்கினர்கள் நேர்மையானவர்களாக தாங்கள் செய்யக்கூடிய பணிகளில் பொறுப்புடனும் கவனமுடனும் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அறிவுரையாக இன்றைய நற்செய்தியிலே சொல்கின்றார். அத்தோடு மட்டுமல்லாமல் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். எனவே நல்ல மரத்திலிருந்து கெட்ட கனிகளை பெற முடியாது, கெட்ட மரத்திலிருந்து நல்ல கனிகளையும் பெற முடியாது.
எனவே உண்மையான இறைவாக்கினர்களை இனம் கண்டுகொண்டு நல்ல மரம் கொடுக்கக்கூடிய நற்கனிகளாக நாம் மாற இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளில் பெனோ அமலா குடும்பத்தினர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக இத்திருப்பலியிலே சகாய அன்னையிடம் ஜெபிக்கின்றார்கள். கடவுள் இந்த குடும்பம் நினைத்த காரியம் அதிசீக்கிரமாக நடைபெறுவதற்காக மன்றாடுவோம். சகாய அன்னை செய்த நலன்களுக்காகவும் அற்புதத்திற்காகவும் தொடர்ந்து நன்றி பலி செலுத்தக்கூடிய டிக்சன் என்ற சிறுவனுக்காக ஜெபிப்போம். சகாய அன்னையிடம் உடல் நலம் பெறவும் சுகமாக இக்குடும்பம் என்றும் வாழவும் நன்றி பலியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கக்கூடிய மரிய ஜெகன், மேரி, புஷ்ப சுபிதா இக்குடும்பத்திற்காக வேண்டவும். இன்றைய நாளிலே தன்னுடைய 15ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடி உடல் உள்ள சுகத்திற்காக ஜெபிக்கக்கூடிய ஜாக்குலின் ஜூலியா என்ற சிறுமிக்காக ஜெபிப்போம். மேலும் இத்திருப்பலியில் நினைவு கூறி ஜெபிக்கக்கூடிய 3ஆம் ஆண்டு நினைவு பலியாக பணியடிமை அந்தோணி பிள்ளை, மரிய காணிக்கை, சேசு நாயகம், மிக்கேல் அடிமை, அந்தோணி அம்மாள், திரேஸ் அம்மாள். 8ஆம் நாள் நினைவு பலியாக ஜூலியட், லூயிஸ், சூசை மிக்கேல், அல்போன்ஸ். 14ஆம் ஆண்டு நினைவு பலியாக பவுலியன் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக இப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாயரான புனித பவுலினூஸ் ஏழையர் மீது அன்பும் அருள்பணியில் அக்கறையும் கொண்டு விளங்கச் செய்தீரே. அதனால் அவர் தம் பேறு பயன்களை கொண்டாடும் நாங்கள் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பிறதன்பில் சிறந்து விளங்கச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முதல் முடிய மற்றும் 17 முதல் 18 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு
ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன். உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்கள்? எனக்கோ குழந்தை இல்லையே. தமஸ்கு நகர் எலியேசர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆகமாட்டான். ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், அவற்றைப் போலவே உன் வழிபரப்பினரும் இருப்பார் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாம், அந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அருள அளிக்க உன்னை கல்தேயர் கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து அங்கு அழைத்து வந்து, ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, அதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் அவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து, அவைகளை இரண்டு கூறுகளாக வெட்டி, ஒவ்வொரு பகுதியையும் அதற்கதற்கு இணையாக தகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிரகாம் அவற்றை விரட்டி விட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்து, கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. தீப்பந்தம் ஒன்று அந்த கூர்களுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து, எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்பிரதீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிபரப்பினருக்கு வழங்குவேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன் பாதம் அணைந்து கெட்டியாய் பற்றினேன், ஒருபோதும் உன்னை விட்டு பிரிந்திட மாட்டேன். உன் பாதம் அணைந்து கெட்டியாய் பற்றினேன், ஒருபோதும் உன்னை விட்டு பிரிந்திட மாட்டேன். உன் பாதம் அணைந்து. ஜீவிய வார்த்தைகள் உம்மிடம் இருக்க, ஜீவிய வார்த்தைகள் உம்மிடம் இருக்க, இயேசுவே உன்னை விட்டு
விட்டு வேறெங்கு செல்வேன்? உன் பாதம் அணைந்து கெட்டியாய் பற்றினேன். ஒருபோதும் உன்னை விட்டு பிரிந்திட மாட்டேன். உன் பாதம் அணைந்து என் தஞ்சம் நீ, என் ஆதாரம் நீ, என் தஞ்சம் நீ, என் ஆதாரம் நீ, என் கதி ஈடேற்றும் இன்பமும் நீ, என் கதி ஈடேற்றும் இன்பமும் நீ. என்னை குருசினில் ஈன்றதும் நீ, என்னை குருசினில் ஈன்றதும் நீ, எனக்குனை உணவாக அளிப்பதும் நீ. உன் பாதம் அணைந்து கெட்டியாய் பற்றினேன். ஒருபோதும் உன்னை விட்டு பிரிந்திட மாட்டேன். உன் பாதம் அணைந்து ஆறுதல் நீ, என் ஆனந்தம் நீ, ஆறுதல் நீ, என் ஆனந்தம் நீ, அழியாத மோட்ச இன்பமும் நீ, அழியாத மோட்ச இன்பமும் நீ, மாறாத ஈகை இரக்கமும் நீ, மாறாத ஈகை இரக்கமும் நீ, மனிதருள் மாணிக்கம் ஒருவரே நீ. உன் பாதம் அணைந்து கெட்டியாய் பற்றினேன். ஒருபோதும் உன்னை விட்டு பிரிந்திட மாட்டேன். உன் பாதம் அணைந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 7 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத் தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எறியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
என்னை உன்னிடம் தந்தேன் என ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன் உனைப் போல் மாற்றிடுவா. என்னை உன்னிடம் தந்தேன் என ஏற்றிடுவாய் இறைவா. நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன் நிறைவினை காண விளைகின்றேன். நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன் நிறைவினை காண விளைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன் இனி எல்லாமும் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்தேன் இனி எல்லாமும் நிறைவாகும். இதை உணர்ந்து கொண்டேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது உமது கையிலிருந்து கைகளில் பலியை பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நவநாளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேதான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகுந்த ஆயர் நசுரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைய நாளிலே கடவுள் செய்த நலன்களுக்காக நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய பெனோ அமலா குடும்பம், டிக்சன், மரிய ஜெகன், மேரி, புஷ்ப, சுபிதா குடும்பம், ஜாக்குலின், ஜூலியா, இவர்கள் அனைவரையுமே நிறைவோடும் வளமோடும் ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் இப்பலியில் நினைவு கூறி ஜெபிக்கக்கூடிய பணியடிமை அந்தோணி பிள்ளை, மரிய காணிக்கை, சேசு நாயகம், மிக்கேல் அடிமை, அந்தோனியம்மாள், திரேசம்மாள், ஜூலியட், லூயிஸ், சூசை மிக்கேல், அல்போன்ஸ், பவுலியன் என்னும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடையற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான எங்கள் இடைவிடா சகாய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான திருச்சிலுவை நாதர் வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்துதான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்துதான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உள்ளமென்னும் கோவிலில் உறவென்னும் தீபமே, வாழ்வென்னும் சோலையில் வந்திடும் வசந்தமே. உள்ளமென்னும் கோவிலில் உறவென்னும் தீபமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே, நண்பனே, உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே, அருளின் வடிவே, அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே, என்னில் உறைந்திட வா. அன்பின் சங்கமமே, என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்துதான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்துதான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய அன்பு தாயின் அவனாளை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சி ஊறும் நாங்கள்
மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இடைவிடா சகாயத்தாயின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சகாயமாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினம் தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா, தினம் தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா, ஆதிபிதானவரின் அன்பான புத்திரியே, ஆதிபிதானவரின் அன்பான புத்திரியே, ஜோதி சுடர் தேவன் திரு தாயான உத்தமியே, சதா சகாயமாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினம் தோறும் யாரும் வேண்டி நாளும் இல்லை என்னாத மாதா, தினம் தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம், பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.